வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் விஜய் ஐயப்பன். இந்த பாருங்கள், இட்லியை பாருங்கள். எவ்வளோது மெருதுவாக இருக்கா? நல்லா பாருங்கள், பஞ்சு போல் இருக்கா? அந்த இட்லியை இந்த பக்கம் வச்சிடுறேன். இந்த இருக்குல்ல, இந்த இட்லி எடுக்கிறேன். நல்லா பாருங்கள், பஞ்சு போல் இருக்கா? இந்த இட்லியும் அப்படி தான் இருக்குது பாருங்கள். இந்த இட்லி இருக்கா? இந்த பாருங்க, பஞ்சு போல் இருக்குது. இந்த இட்லியும் பஞ்சு போல் இருக்குது. நல்லா பாருங்கள், ஆடுதான். இது பாருங்கள், நல்லா பாருங்கள், இட்லி மட்டும் ஆடுதா இல்லையா? ஆடுதான், அதுதான். இதை மாதிரி ஏன் வீட்டில் உள்ள பொம்பளையோ செஞ்சு தரமாட்டுறாங்க சொல்லுங்கள்? பொம்பளையோன்னா மனைவியை சொல்கிறேன், பொண்டாட்டி ஏன் செஞ்சு தரமாட்டுறாங்க இதுமாரி? அதற்கு சொல்லுங்கள். ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தது தான். நல்லா பாருங்கள், ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தது தான், கவரோடு இருக்குது. இதுங்க அமுக்கம், அதை பஞ்சு போல் இட்லின்னு சொல்லுவாங்கள்ல, உண்மை இதுதான். அமுக்கும் போது பஞ்சு அப்படியே தெரியுதா இல்லையா? எப்படி அமுக்கிறோம் பாருங்க, பஞ்சு போல் அப்படியே அதோட ஒன்றா ஒட்டிகிட்டே அப்படியே நிற்கிதுங்க, பஞ்சு போல். கீழே உழுவ மாட்டேங்குதுங்களா? நம்ம வீட்டில் உள்ளதெல்லாம் என்ன பண்ணுன்னா அடித்து மூஞ்சி முறையெல்லாம் உடச்சி விட்டு எடுத்துரும். அந்த மாதிரி இட்லி தான் நம்ம வீட்டில் சுட்டு கொடுக்குறது. கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இட்லி இதே மாதிரியா, இல்லை எங்கள் வீட்டில் உள்ள மாதிரியா, இல்லை ஹோட்டலில் உள்ள மாதிரியான்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.